வணக்கம். பாகியலட்சுமி சரியில்ல. தாத்தா அழுதுகிட்டு இருக்காரு. எல்லாரும் சமாதானப்படுத்துறா கூட மற்றவங்களாம சேர்ந்து அழுகுறாங்க. இதை பார்த்து பாகியாவுக்கு கஷ்டமாகுது. அவங்க சமையல் கட்டில் வந்து அழுகுறாங்க. இதே நேரத்தில் கோபி கோத்தோட வீட்டுக்கு வராரு. கதவை தட்டுறாரு. அதை பார்த்ததும் ராதிகா அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. கதவை திறக்க போகலான்னாக்கா இருமான்ட்டு அவங்க தடுக்கிறாங்க. இவரை கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு கத்துறாரு. அவங்க அம்மா போயிட்டு கழுத்து பிடிக்க போகிறாரு. திட்டுறாரு. அடிக்க போகிறாரு. ராதிகா வந்து தடுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் பொருளெல்லாம் போயிட்டு உடைக்கிறாரு. ரொம்ப கோவப்படுறாரு பயங்கரமாக. இத்தனை நாள் பார்த்து கோபி மாதிரி கிடையாது. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு பொருள் டிவி கிவி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. ஒரு பொருளை எடுத்து அவங்க அம்மாவோட தலை மேலே போட போகிறாரு. எதுக்காக நீங்கள் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆமாம், நான் பைத்தியம் தான்ட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அவங்கள அந்த வீட்டில் விட்ட தப்பு. எங்களுக்குள்ள நடுவில் வந்துட்டு எங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னுட்டு. ஏன் உங்களுக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்காக அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மாவை அப்படி கொல்ல போகிறீங்களான்ட்டு. ஆமாம், அவங்க அம்மாவை கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். எங்கள் அம்மாவை இப்போ ஜெயிலில் தூக்கி போட்டிங்களே, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அவங்க வெளியே வர முடியாமல் உள்ளே போயிட்டாங்க. அவங்கள நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியுமா? ராணி மாதிரி வச்சுருந்தோம். என்ன நம்ம இங்கே வந்தவங்கள நல்லா நான் பரிசு கொடுத்துட்டேன், நீங்கள் கொடுக்க வச்சுட்டிங்களே. நீங்கள் பண்ணதுனால தான், கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ அவங்க உள்ளே இருக்காங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டிங்களேன்ட்டு இவர் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம். கடைசியில் இவர் சொல்கிறாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் எங்கள் அம்மாவுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டியதாக போச்சு. எங்கள் அம்மா என்னால் கஷ்டப்படுறாங்களேன்னுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு ரெண்டு பக்கமும் மாறி மாறி திட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒவ்வொன்றத்தையும் சொல்லி சொல்லி எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன். வயசானவங்க, அவங்களுக்கு முதல்ல உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா நான் உங்கள் எல்லாரையுமே கொளுத்திடுவேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு தான் அவங்க ஷாக்காக வராங்க. ஏன் அவங்க அம்மா தப்பு பண்ணாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க. ராதிகாவோட குழந்தை கூட தான் அழிச்சாங்க, ராதிகாவை கொல்ல பார்த்தாங்க. இப்போ ராதிகாவுக்கு மட்டும் அப்படி சொல்கிறீங்களே, குழந்தை வேணான்னுட்டு இந்த வயசில் வேணான்னு சொல்லிட்டு அவங்க பசங்க வளர்ந்த பசங்களுக்கு தான் வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் எல்லாரும்ன்ட்டு இவர் கோவத்தோடு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஹோட்டலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வராரு. ஏன்டா அந்த நேரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, லைட்டு கூட போடாமன்ட்டு. அப்போ இவர் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எங்கள் அம்மா நான் எவ்வளோதான் தப்பு பண்ணால் கூட எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எனக்குள்ளே இருக்கிற பேஜாரில் அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் எவ்வளோ விஷயம் நடந்துருது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா ராதிகாவை இவங்க தான் தள்ளி விட்டாங்கன்ட்டு பழி போட்டு அம்மாவை நானும் சேர்ந்து வெளியே வரட்டு இப்போ அம்மா கடைசியில் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்களா. அந்த மாமியார் நான் ஆரம்பத்தில் தட்டி கேட்டிருந்தேனாக்கா இந்த அளவுக்கு வந்திருக்காதுரா. எங்கள் அம்மா என்னை எப்படி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பையனாக இருந்து நான் எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு தள்ளுற அளவுக்கு போயிடுச்சுடா என்னோட நிலமணிட்டு இவர் சொல்லி இத்தனை நாள் பார்க்காத கோப்பே ரொம்ப அழுது புலம்புறாரு. சரிடா, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் சொந்தக்காரர் இருக்கார், அந்த வக்கீல்கிட்ட சொல்லி இதை பற்றி பார்க்கலாம், நீ கவலைப்படாதுன்னுட்டு. எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, பாவம், அவங்க இந்த மாதிரிலாம் தனியாக இருந்ததே கிடையாது. வீட்டில் தனியாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஜெயிலில் போய்ட்டு தனியாக எப்படி இருப்பாங்களோ தெரில, அவங்களுக்கு மருந்து மாத்திரை கூட சாப்பிட்டாங்களோ இல்லை தெரிலன்ட்டு புலம்பி அழுகுறாரு. இதே நேரத்தில் ஜெயிலில் ஈஸ்வரி அம்மா கோபி எப்படி திட்டினாரு, அவங்க மாமியார் எப்படி திட்டினாங்க, நடந்த விஷயங்கள் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் நினச்சி பார்த்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ்காரமாக வந்து விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவங்கள பற்றி குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏம்மா உங்களுக்கு தான் வயசாகிடுச்சுல்ல, பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டால, உன்னோட பேர குழந்தை தானே, அது எப்படிம்மா நீ அந்த பொண்ணை கொலை பண்ண போனேன், பேர குழந்தைய கொண்டுட்டியாம்மா, நீ இந்த வயசில் இந்தமாரிலாம் பண்ணலாமா சொல்லும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலான்ட்டு அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நீ சொல்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலான்ட்டு இவங்க சொல்லி அழுகுறாங்க. அவங்க நம்ப மாட்டுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.